வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்கு குழந்தைகளின் கல்வி குறித்த கவலைகள் உங்கள் மனதில் ஆழமாகவே இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நம் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் உங்களை இயங்க வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் குழந்தைகளின் கல்வி, அவர்களின் கவனம் சிதறுதல், தவறான பழக்க வழக்கங்கள் அல்லது அவங்களின் எதிர்கால வேலைவாய்ப்பு குறித்த கவலைகள் உங்களுக்கு தொடர் தூக்கமின்மையை கொடுத்திருக்கும். அவர்களின் படிப்புக்காக எவ்வளவு செலவு செய்தாலும் அவர்களின் மதிப்பெண்களும் கவனமும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத போது பெற்றவராக நீங்கள் அடைந்த வேதனை சொல்லில் அடங்காதது ஒன்று. குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமே, அவர்களுக்கு நல்ல வழியை காட்ட முடியவில்லையே என்ற எண்ணம்தான் உங்கள் மனதில் ஒரு ஆறாத வடுவாக நின்று தினமும் உங்களை ஒழுக்கிக் கொண்டே இருந்து வந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையிலேயேவும் ஒரு பெற்றோரின் மனதில் இருக்கும் மிகப்பெரிய ஆசை என்னவென்றால், தன் குழந்தைகள் நல்ல கல்வி கற்க வேண்டும், நல்ல கல்வி கற்று நல்ல மனிதர்களாகவும் வாழ்க்கையை உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதுதான். அந்த ஆசை உங்களிடமிருந்து அந்த ஆசை உங்களிடமிருந்து உங்களின் அளவு கடந்ததாகவே இருந்தது. என உங்களுடைய சொந்த தேவைகளை பல முறை நீங்கள் ஒதுக்கி வைத்து குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக உழைத்திருக்கிறீர்கள். அவர்கள் எந்த குறையும் இல்லாமல் படிக்க வேண்டும், நல்ல பள்ளி, நல்ல கல்லூரி, சிறந்த கல்வி வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே பகல் இரவாக நீங்கள் உழைத்து பணம் சம்பாதித்திருக்கிறீர்கள். ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் குழந்தைகளின் கல்வியை பற்றிய எதிர்பாராத கவலைகள் உங்கள் மன அமைதியை மிகவும் பாதித்திருக்கும். படிப்பில் ஆர்வம் குறைவது, மதிப்பெண்கள் சரிவது, தவறான நட்புகள், கவனச்சிதறல், தேர்வு பயம், எதிர்காலம் குறித்து குழப்பம், உயர்கல்விக்கான பொருளாதார சிக்கல்கள் போன்ற பல காரணங்களால உங்களுடைய மனம் தினமும் கவலையிலே ஆழ்ந்திருக்கும். என் குழந்தையின் வாழ்க்கையை நல்லபடியாக அமைய வேண்டும் என்ற எண்ணமே உங்களின் ஒவ்வொரு முடிவுக்கும் காரணமாகவே இருந்து வந்திருக்கும். ஆனால் அந்த அக்கறையை சில நேரங்களில் குழந்தைகள் புரிந்து கொள்ளாமல் என்னை அதிகமாக கட்டுப்படுத்துகிறார்கள் என்று நினைத்திருப்பீங்க. அதனால் பெற்றோர் குழந்தைகள் இடையே கருத்து வேறுபாடுகளும் உருவாகியிருக்கும். நீங்கள் அறிவுரை கூறினால் எதிர்ப்பு, அமைதியாக இருந்தால் அலட்சியம் என்று தோன்றிய தருணங்களும் உங்களுக்கு இருக்கும். இரவு நேரங்களில் குழந்தைகள் தூங்கிய பிறகு அவர்களின் எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் அமைதியாக கவலைப்பட்ட நாட்கள் உங்களுக்கு இருக்கும். நான் செய்ய வேண்டியதை சரியாக செய்கிறேனா, என் குழந்தை வாழ்க்கையில் வெற்றி பெறுமா என்ற கேள்விகள் உங்கள் மனதை பலமுறை வாட்டியிருக்கும். சிலருக்கு பொருளாதார காரணங்களால் குழந்தைகள் விரும்பிய கல்வியை உடனடியாக வழங்க முடியாத வேதனையும் ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் உங்களை விட குழந்தைகள் தான் அதிகமாக வருந்தக்கூடாது என்பதற்காக உங்கள் மனக்கவலையை வெளிக்காட்டாமல் உறுதியுடன் நின்றிருக்கீங்க. தேவையான இடங்களில் கடன் வாங்கியிருந்தாலும், கூடுதல் வேலை செய்திருந்தாலும், உங்கள் குழந்தையின் கனவு நனவாக வேண்டும் என்பதற்காகவே எதையும் தியாகம் செய்ய தயங்கவில்லை நீங்கள். அதுவே ஒரு பெற்றோரின் உண்மையான அன்பாவும் உங்களுக்கு இருந்திருக்கும். இவை அனைத்தும், அதாவது உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார காரணங்களால் உங்கள் குழந்தைகள் விரும்பிய கல்வியை நீங்கள் உடனடியாக வழங்க முடியாமலையும் வேதனைகளும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு தான் வந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. புதன்கிழமை வழிபாடு உங்களுக்கு சிறந்த பலன்களை தரப்போகின்றது. கன்னி ராசியின் அதிபதியான புதன் பகவானுக்குரிய புதன்கிழமை வழிபாடு உங்களுக்கு திருப்பங்களையும் பெரு நன்மைகளையும் அள்ளித்தரப்போகிறது. புதன்கிழமைகளில் நீங்கள் காலை வேளையில் பெருமாள் கோயில்களுக்கு சென்று துளசி மலை சாற்றி வழிபடுவதும் அல்லது விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு யோக பலனை இரட்டிப்பாக்கும். பச்சை நிற ஆடைகள் அணிவது அல்லது பச்சை பயிர் தானம் செய்வது போன்ற எளிய பரிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும். இந்த தொடர் வழிபாட்டின் மூலியமா தொழில் தடைகள் அகழ்வதுடன் புத்தி கூர்மையும் அதிகரித்து காரியங்களில் தடையற்ற வெற்றி உங்களுக்கு சாத்தியமாக ஒன்றாகவும் இருக்கப் போகிறது. புதன் பகவான் என்பதால் உங்கள் அதிபதி. புதன்கிழமை என்பது உங்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் கருதப்பட்டு வருகிறது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடும், மனமாற செய்யக்கூடிய பிரார்த்தனையும், தர்ம காரியங்கள் மற்றும் நல்ல எண்ணங்கள் அனைத்துமே உங்களுக்கு பல மடங்கு பலனை தரக்கூடியது என்று ஜோதிட சாஸ்திரங்களை கூறப்பட்டு தான் வருகின்றன. உங்களுக்கு கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையின் பல தடைகளும் குழப்பங்களும், என் மனக்கவலைகளும், பண பிரச்சனைகள், தொழில் சிக்கல்கள், குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஆகியவை உங்களை பல முறை சோர்வடைய செய்திருக்கும்.
ஆனால் இனி அந்த இருள் எல்லாமே விலகி இறைவனின் அருளால உங்களுடைய வாழ்க்கையில ஒளி பிறக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. குறிப்பா புதன்கிழமைகள்ல பக்தியுடன் செய்யப்படக்கூடிய வழிபாடுதான் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய தெய்வீக சக்தியாகவும் உங்களுக்கு அமைய உள்ளது. அதிகாலையில் நீங்கள் எழுந்து மனதை அமைதிப்படுத்தி கொண்டு நீராடி சுத்தமான ஆடையை நீங்கள் அணிந்து விநாயகர் மற்றும் புதன் பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்வது உங்களுடைய நாளை நல்ல ஆற்றலுடன் தொடங்க செய்ய உள்ளது. ஓம் கம் கணபதையே நம மற்றும் ஓம் பூதாய நம போன்ற மந்திரங்களை நீங்கள் மனமாற ஜெயிப்பதுதான் உங்களுடைய சிந்தனையில் தெளிவையும் முடிவெடுக்கக்கூடிய திறனிலும் உறுதியும் உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக என்று சோதிட மரபுகளே உங்களுடைய வாழ்க்கையில கூறப்பட்டுதான் வருகின்றன. பல நாட்களாக உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக நீங்கி எது சரி எது தவறு என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு உருவாக உள்ள போகிறன. தொழில் மற்றும் வேலை தொடர்பாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் இந்த வழிபாட்டின் மூலியமா உங்களுக்கு கிடைக்க கூட போகிறது. பதவி உயர்வு தாமதமாக இருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வரக்கூட போகிறன. புதிய வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வாய்ப்பும் கிடைக்கக்கூடும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் அதிக லாபம் நல்ல கூட்டாண்மை மற்றும் வளர்ச்சிக்கான புதிய கதவுகளும் உங்களுக்கு திறக்கப்படக்கூடிய நாட்கள் இப்போது இருக்க போகின்றன. தடைப்பட்டிருந்த காரியங்கள் ஒன்று பிறர்கொன்று நிறைவேற தொடங்கக்கூடிய நாட்களும் உங்களுக்கு இருக்க போகிறது. பண விஷயங்கள்ல இந்த வழிபாடு நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது. தேவையற்ற செலவுகள் குறைந்து உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். பழைய நீண்ட நாட்களால் திரும்ப வராமல் இருந்த பணம் கைக்கு வரப்போகிறது. உங்களுக்கு முதலீடுகள் தொடர்பாக சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. பணத்தை மதித்து பயன்படுத்தக்கூடிய மனப்பான்மை முறையாக உருவாகி பொருளாதார நிலை உங்களுக்கு உறுதியாக உள்ள போகிறன. குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுக்கு புதன்கிழமை வழிபாடு நல்ல மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்த போகிறது. வரப்போகும் நாட்கள்ல வீட்டில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் எல்லாமே குறைந்து அமைதி நிலவ போகிறது. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய புரிதலும் உங்களுக்கு அதிகரிக்கும். பெற்றோர் மற்றும் குழந்தைகளுக்கு இடையேயான பாசமும் உங்களுக்கு வலுப்படக்கூடிய நாட்களாகவும் இனி வரப்போகும் நாட்களில் இருக்க போகின்றன. உறவினர்களுடன் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் அனைத்துமே குறைந்து மீண்டும் நல்ல உறவுகள் உங்கள் வாழ்க்கையில மலரப் போகின்றது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்கப் போகின்றன. வீட்டில் ஒற்றுமை நிலைத்தால் வாழ்க்கையின் மற்ற எல்லா வெற்றிகளும் எளிதாக வந்து சேரக்கூடிய நல்ல ஒரு நாட்களாக இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு இருக்க போகின்றன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கக்கூடிய தெய்வீக சக்தியாகவும் உங்களுக்கு அமைய உள்ளது. அதிகாலையில் நீங்கள் எழுந்து மனதை அமைதிப்படுத்தி கொண்டு நீராடி சுத்தமான ஆடையை நீங்கள் அணிந்து விநாயகர் மற்றும் புதன் பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்வது உங்களுடைய நாளை நல்ல ஆற்றலுடன் தொடங்க செய்ய உள்ளது. ஓம் கம் கணபதையே நம மற்றும் ஓம் பூதாய நம போன்ற மந்திரங்களை நீங்கள் மனமாற ஜெயிப்பதுதான் உங்களுடைய சிந்தனையில் தெளிவையும் முடிவெடுக்கக்கூடிய திறனிலும் உறுதியும் உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக என்று சோதிட மரபுகளே உங்களுடைய வாழ்க்கையில கூறப்பட்டுதான் வருகின்றன. பல நாட்களாக உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக நீங்கி எது சரி எது தவறு என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு உருவாக உள்ள போகிறன. தொழில் மற்றும் வேலை தொடர்பாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் இந்த வழிபாட்டின் மூலியமா உங்களுக்கு கிடைக்க கூட போகிறது. பதவி உயர்வு தாமதமாக இருந்தவர்களுக்கும் நல்ல செய்தி வரக்கூட போகிறன. புதிய வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வாய்ப்பும் கிடைக்கக்கூடும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் அதிக லாபம் நல்ல கூட்டாண்மை மற்றும் வளர்ச்சிக்கான புதிய கதவுகளும் உங்களுக்கு திறக்கப்படக்கூடிய நாட்கள் இப்போது இருக்க போகின்றன. தடைப்பட்டிருந்த காரியங்கள் ஒன்று பிறர்கொன்று நிறைவேற தொடங்கக்கூடிய நாட்களும் உங்களுக்கு இருக்க போகிறது. பண விஷயங்கள்ல இந்த வழிபாடு நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது. தேவையற்ற செலவுகள் குறைந்து உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். பழைய நீண்ட நாட்களால் திரும்ப வராமல் இருந்த பணம் கைக்கு வரப்போகிறது. உங்களுக்கு முதலீடுகள் தொடர்பாக சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. பணத்தை மதித்து பயன்படுத்தக்கூடிய மனப்பான்மை முறையாக உருவாகி பொருளாதார நிலை உங்களுக்கு உறுதியாக உள்ள போகிறன. குடும்ப